ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோனா, நிறைய பேர் எப்பவும் பேட் கமெண்ட் மட்டுமே நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாதுல்ல. அதனால மொத்தமா நமக்கு வந்திருக்கிற பேட் கமெண்ட், நல்ல கமெண்ட் எல்லாத்துக்குமே நாங்க ரிப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நானும் வட்டில்கனி அம்மாவும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஹாய் 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 ஹாய். இவ்வளவு நேரம் செத்து போய் கிடந்திருக்கா, இப்பதான் ஹாய் ஹாய். சரி, ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா 10K ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு, அதுக்கு செலிப்ரேஷன் இல்லையா? நம்ம 50K அடிப்போம் சரியா? ஃபர்ஸ்ட் 50K அடிச்ச உடனே நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடுவோம். இன்ஸ்டால ஒரு 100K அடிச்சதுமே ரொம்ப ஹாப்பி. ஒரு கேக் வாங்கி வெட்டணும், அதை நினைச்ச மாதிரி வெட்ட முடியல, ஏதோ வெட்டணும். அது மாதிரி நம்ம யூடியூப்ல 50K வரட்டும், உங்க சப்போர்ட் எங்களுக்கு தாங்க, கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். மக்களே, உங்க பேச்சு நல்லா இருக்கு. நீங்க எந்த ஊரு? உங்க பேத்தி மாதிரிலாம் எப்படி இருக்காங்க? நிறைய பேர் இந்த மாதிரி தான், உங்க ஊர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க லாங்குவேஜ் நல்லா இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. எங்க ஊரு கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், பறக்கை. ஓகே, நான் இதுக்கு மேல தெளிவா எவனும் அட்ரஸ் சொல்ல மாட்டான் சரியா? நாங்க நாகர்கோவில், கன்னியாகுமரி. ஓகே, நெக்ஸ்ட். எங்க வட்டில்கண்டி கன்னி ரசிகர் மன்றத்தின் இளைஞர் அணி தலைவர் சர்வேஸ் குட்டி. அதாவது நம்ம வட்டில்கனிக்கு பேர்ல திருநெல்வேலியில அது என்ன ரசிகர் மன்றம் ஒண்ணு வச்சிருக்காங்களாம். அதுக்கு தலைவர் சர்வேஸாம். என்னங்க யா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி விடுங்க. அடுத்த கமெண்ட் பாருங்க. சர்வேஷ் பால் குடிக்கிற பையன், மிளகாய் தூள் அதிகமாக. இந்த கமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு முக்கியமா ரிப்ளை பண்ணணும் மக்களே. இவ்வளவு எல்லாம் ஓப்பனா இதுல நான் சொல்லக்கூடாது. நான் உண்மையிலே சொல்லிடுறேன். இவர் 2 பிள்ளை பெற்றிருக்கா. 2 பிள்ளைக்கும் அவன் ஃபீடிங் பண்ணதே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி அங்க அவங்க கொடுக்குற டாஸ்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க, அது நியாயம்தான். ஏன்னா நாங்களா வீடியோ போட்டுட்டு இருக்கோம், அதுக்கடையில நீங்க ஒவ்வொருத்தர டாஸ்க் சொல்லி போடும்போது எங்களுக்கே அது ஒரு மாதிரி தான் தோணுது. நம்ம ஏன் ரூட் மாதிரி இன்னொரு இடத்துல போய் போடணும்னு தோணுது. பட் எதுக்கு நாங்க அதை பண்றோம்னா, நம்மள விரும்பி வீடியோ பாக்குறவங்க இதை பண்ணுங்கக்கா அதை பண்ணுங்கக்கான்னு நாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னா அது நல்லா இருக்காதுங்கிறதுக்காக தான் நாங்க பண்றது சரியா? மத்தபடி இவ ஃபீடிங்லாம் பண்ணல. 2 பிள்ளைங்களுக்குமே அவ ஃபீடிங்லாம் பண்ணல. பால் டப்பா மட்டும்தான் கொடுத்து வளர்த்துருக்கா. மனசாட்சி இல்லாம மிளகா பொடி எடுத்து போட்டிருக்கா. எத்தனை ஸ்பூன்? நீங்க சொன்னது மிளகு பொடி போட்டு கொடுக்காதீங்க, அடுத்தவங்க சொல்றதை நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு சொல். இழுத்துட்டு அந்த மாதிரி சொல்லத அடிச்சு விடுவேன். சொல்லத பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஓகே தான். பட் அவ ஃபீடிங்லாம் பண்ணல சரியா? 2 பிள்ளைகளுக்குமே குப்பி பால் கொடுத்து தான் வளர்த்துருக்கா. நெக்ஸ்ட். அடுத்து முக்கியமான கமெண்ட். நீங்க மேக்கப் போட்டா ஸ்ரேயா ஷெட்டி போல இருந்தோம். ஸ்ரேயா ஷெட்டி இத காதல் கேட்டா உயிரோட இருப்பார்களா? நான் தான் மக்களே யோசிச்சு இப்படி அழகா இருக்கனா, எனக்கு மேக்கப் போட்டா நான் அப்படி இருப்பனாமா. அந்த ஸ்ரேயா ஷெட்டி யாருன்னு எனக்கு தெரியாது சத்தியமா. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட். சரி, அதுக்கப்புறம் யூடியூப்ல சேலரி வாங்கினாக்கு எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. நீங்களே வச்சுக்கிடுவீங்களா விஜய்க்கா? இந்த கமெண்ட்டுக்கு தான் நாங்க முக்கியமா ரிப்ளை பண்ணணும் பாத்துக்கிடுங்க. அது ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க, அது எனக்கும் இதே சேம் டவுட் இருக்குக்கா, நீங்க யூடியூப்ல சேலரி வாங்கினா எப்படி ஷேர் பண்ணிப்பீங்க அப்படின்னு. அது நம்ம வட்டில்கனி அம்மா தான் சொல்லுவா. அது என்னை பத்தி அவளுக்கு முழுசாவே தெரியும். ஆமா மக்களே, நான் எங்க அண்ணிட்ட சம்பளம் வாங்கின பிறகு அண்ணி எனக்கு தாங்க கொஞ்ச நேரம் அண்ணி எனக்கு சத்தம் போடாத கொஞ்ச நேரம். இதுக்கு முடிச்ச உடனே நம்ம போய் கையடிச்சு விளாடுவேன்னா என்ன சொல்லிட்டு இருந்தோம். இந்த சம்பளம் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? சம்பளம் நான் கேட்கவே மாட்டேன் மக்களே. ஏன்னா எனக்கு எங்க அண்ணியை பத்தி தெரியும். அவைய கையில 10 காசு இருந்துன்னா அதைய பிள்ளைங்களுக்கு எப்படி செலவு பண்ணுவாங்க தான் தெரியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் எது வாங்கினாலும் என் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் வந்துடுவாங்க. அப்படிதான் இருக்கு இதுவரைக்கும். என் பிள்ளைக்கு நான் செலவு பண்றேனோ இல்லையோ, என் வக்கீல் கண்டிக்கு நான் செலவு பண்ணுவேன் சரியா? நல்லா செலவு பண்ணுவேன். என் வக்கீல் கண்டிக்கு நான் நல்லா செலவு பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, நான் சம்பாதிக்கிற எவ்வளவு காசா இருந்தாலும் என் பிள்ளைல 5 பேர்த்துக்கும் அது சேரும் சரியா? என்ன ஒரு மெயின் விஷயம், நான் இன்னைக்கு வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஆட் ப்ரமோஷன் பண்றேன். பொருள் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க. அதுல 1000 ரூபாய் வாங்கினாலும் அது நேர் பாதி வட்டில் கணிக்கு தான். நான் என் பிள்ளைங்க 2 இருக்கு, எனக்கு இருக்கு, நான் அப்பெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஏன் வட்டில் கணிக்கு அது நேர் சம பங்கு போகும். அதே மாதிரி ஒரு திங்ஸ் வந்தாலும் வட்டில் கணி வட்டில் கணி அம்மா பறக்கிட்டு போடுவா. அங்க ஏதாச்சும் திங்ஸ் ஆட் ப்ரமோஷனுக்கு பண்ணாங்கன்னா அனுப்புனாங்கன்னா அதுல அவளுக்கு விருப்பப்பட்டதை அவன் எடுத்து நான் எடுத்துக்கிடுவேன். அவிலாட்டி எனக்கு இது வேணும்னு கேட்டா மட்டும் தான் கொடுப்பேனே தவிர மத்தபடி என்னது எனக்கு வேணும் வேண்டாங்கிறது 2வது நான் எடுத்துக்கிடுவேன், அவ்வளவுதான். அதனால நீங்க சேலரி வாங்கின பிறகு அதை பத்தி மட்டும் கேட்காதுங்க. ஏன்னாக்கி இந்த இடத்துல இன்னைக்கு இருக்க விஜயக்கால தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க நாகேஷ் அக்காவை தான் தெரியும். மாத்தி பேர சொல்லிட்டு மக்களே சரியா? இன்னைக்கு இருக்க நாகேஷ் அக்காவை தான் தெரியும். அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு அக்கா இருந்தா, நாகேஸ்வரி அக்கா. அந்த அக்கா சரியான வில்லி பத்துடுங்க. என்ன
அவளுக்கு இந்த வீடியோ போடுறதே பிடிக்காது. இந்த வீடியோ போடக்கூடாது, என் ஃபேஸ் அதில் வரக்கூடாது, ஒரு வீடியோவில் என் ஃபேஸ் வந்தால் கூட அதை டிலேட் பண்ணுங்க, ஏன் போட்டிங்கன்னு சொல்லி 3-4 வீடியோ டிலேட் பண்ண சொல்லியிருக்கேன். அது ஒரு சைடு. என்கிட்ட வெளியே இருந்து ஒருத்தங்க அது உன் பிள்ளை வச்சு வீடியோ போடாங்கல்ல, அதை ஏன் போட விட்ற அப்படி இப்படின்னு கேட்டான்னாக்கி எனக்கு பதில் சொல்ல தெரியாது. நான் வந்து இங்கே இப்படியெல்லாம் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு இல்லை, ஏன் வீடியோ போடுறியா போடண்டா அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். ஆனால் எங்கள் அண்ணி இருக்காவில் யாரும் அப்படி கேட்டாக்கி இப்படி நின்று பேசுவாங்க. நான் இருக்கோம்ல அப்படி பேசுற மாட்டேன், இப்படிதான் நின்று பேசுறேன். என்னன்னா என்னோட ஃபேஸுக்கு நேரம் இது வரைக்கும் யார்கிட்டயுமே அப்படி இந்த சண்டை போட்டு பேசுனது கிடையவே. எல்லாரும் என்ன தர்றாங்க மக்களே, ஃபேமிலியில மொத்தமா நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் வீடியோ தூக்கிட்டு தெரிய, இவெல்லாம் நிறைய வீடியோ நான் வீட்டுக்கு போவேன். நான் வந்து அது கொஞ்சம் போயிருக்கேன் பார்த்துக்கோங்க, வியூ போயிருக்கோம். நான் வீட்டுக்கு போயிருப்பேன், போன் அடிச்சு சொல்லுவா எனக்கு அந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்க, அதுல என் மூஞ்சி தெரியுது, அது தெரியுது, இது தெரியுதும்பா. இவா தேவையில்லாம பண்ணுவா பார்த்துக்கிடுங்க. அடுத்து இவளுக்கு அம்மா வீட்டு சைடுல கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லுவா. இப்படி நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு யாரும் என்ன வீடியோ போட விடல. ஆனாலும் நான் தொட்டதை முடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி தான் 3 வருஷம் வீடியோ போட்டேன். அது இன்னைக்கு இவ்வளவு மக்களை எனக்கு சேர்த்து கொடுத்துருக்கு. மக்களே உங்க எல்லாத்துக்கும் தான் முதல் நன்றி. என்னை விட இந்த இது எல்லாமே உங்களை தான் வந்து சேரும். உங்களை சப்போர்ட் தான் எனக்கு இன்னைக்கு வந்து இப்படி இருக்கு. அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் எத்தனை லட்ச சம்பளம் வாங்கினாலும் அது நேர்பாதி என் அண்ணன் பிள்ளைகளு தம்பி பிள்ளைகளு மொத்தம் எனக்கு இங்க இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஷேர் தான். சரியா? எனக்குன்னு நான் என்னைக்குமே எதையுமே யோசிச்சது கிடையாது. ஓகே, அதனால இந்த டவுட் கிளியரா? அந்த டவுட்டை மட்டும் என்னைக்குமே கேட்காதுங்க. அதுல வந்து நீங்க யோசிக்க கூட செஞ்சிருக்கலாம். இப்படி ஒரு கமெண்ட் போடும்போதுல நானும் பாப்பேன், அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் காசு தரலன்னா நான் போய் கேட்பேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கலாம். நான் கேட்கவே மாட்டேன். அவங்க எனக்கு தந்தாலும் தராட்டி தாங்கன்னு கேட்க மாட்டேன், தந்தா வாங்கிடுவேன், அதே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் நான் இன்னைக்கு ஒரு கடைக்கு போனாலும் நான் எனக்கு ஒரு பொட்டு வாங்கினா அவளுக்கு வாங்குவேன். நான் அப்படிப்பட்ட கேரக்டர். சரியா? நீங்க ஃபேஸ பத்தினா ரொம்ப டெரர்லாம் நினைச்சுக்கிடாதீங்க. என்கிட்ட பலவரம் இதே நாகேஷ் கிட்ட உன் மைனியார் கூட எப்படி குடும்பம் நடத்துறன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி அவ கூட எல்லாம் நீ ஒத்து போற அப்படின்னு. ஏன்னா ஃபேஸ் கொஞ்சம் டெரரா இருக்கும் மக்களே. இங்க வந்து பூ போல கேட்டாங்க. எனக்கு மூத்த பொண்ணு பரவண்டால கேட்டாங்க, அது பார்த்தாலே தெரியுது வில்லி மாதிரி, அவ கூட எல்லாம் உனக்கு எப்படி செட் ஆகுது, எப்படி ஒரே வீட்டுல இருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க மக்களே, எப்படி நீங்க வீட்டுல இப்படி இருக்கீங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியா எப்படி இருக்க முடியும், இனி அவருக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு, ஆனா பிறகு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கன்னு எங்களுக்கே தெரியாது, ஆனா ஜாலியா இருக்கு அது மட்டும் தெரியும். அதுக்கு காரணம் அங்க விஜயக்கா இருக்கணும். சரியா? அதனாலதான் நாங்க ஜாலியா ஒற்றுமையா இருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த கமெண்ட் என்னன்னு படி. அடுத்த கமெண்ட் என்னன்னா, அது வந்து உங்க வீடியோக்கு நாங்க அடிக்ட் அக்கா, உங்க வீடியோ பார்க்கலன்னா எங்களால இருக்க முடியல. அதுக்கப்புறம் நீங்க நிறைய லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க, அப்புறம் நாங்க அதை போட்டு வச்சுட்டு வீட்டுல ஒர்க் பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் நிறைய கமெண்ட் வர மக்களே. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, நம்ம ஏதோ நல்ல விதமா ஒருத்தவங்க மனசுல அளவுக்கு எங்க அண்ணி வந்திருக்காங்க, நாங்க வந்திருக்கோம். சரியா? அண்ணி எல்லாம் இல்ல, நாங்க வந்திருக்கோம். முக்கியமா நாகேஷ வந்து இப்ப நிறைய பேரு நல்லா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு ஃபேன்ஸ் பேஜ் வேற நிறைய கூடி போச்சு. இன்ஸ்டாகிராம் போனா நாகேஷ் அக்கா, யூடியூப் வந்தா நாகேஷ் அக்கா, அப்படி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. அதுக்கப்புறக்கு வந்துட்டு நீங்க நிறைய பேர் கேட்குற இன்னொரு விஷயம், நீங்க எப்படிக்கா எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா எப்படிக்கா இருக்குது, என் மைனியார் என்ன இப்படி பண்ணுது, என் மாமியார் என்ன இப்படி பண்ணுது, நீங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பிய. எங்க வீட்டுல மெயின் ஒண்ணு தெரியுமா, இவ்வளவு ஒற்றுமைக்கும் காரணம் எங்க அம்மான்னு நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் எங்க அம்மான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா மருமக்க பக்கம் தான் நிப்பா. பெத்த பிள்ளைல தொடப்ப கட்டையாலே சாத்துவா எங்க அம்மா. என் தம்பிய 2 நாளைக்கு முன்னே என் தம்பி எங்க அம்மா வெளுத்து கட்டியிருக்கா. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? என் தம்பி எங்க அம்மா அடிச்சிருக்கா. இவ பாத்துட்டு இருக்கா மக்களே, பாத்துட்டு இருக்கல மக்களே. கேவலமா இல்ல? மாப்பிள்ளை கட்டின மாப்பிள்ளைய அம்மா வெளுத்து கட்டுது, இது பாத்துட்டு எங்க அம்மா அடிக்கிற காரணம் இருக்கும். ஏதாவது வேண்டாதுன்னு வேலை பண்ணுவான் பாத்துக்கிடுங்க. ஆனா சில பசங்களை மாதிரி எதுக்கு வந்து அம்மா கை நிட்டுற, வயசுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு கை நிட்டுற, அந்த மாதிரிலாம் எங்க வீட்டுல எதுவுமே கிடையாது. எங்க அம்மா அடிச்சா குனிஞ்சு கொடுப்பான், எம்மா கூட நல்ல அடிமா வாங்கிட்டு போகல தவிர என்ன அடிக்கா இப்படி தட்ட கூட மாட்டாங்க. அது அப்படி தட்ட கூட மாட்டான், அந்த மாதிரி பண்ணவே மாட்டானுங்க. அது அவன் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல இருக்க எல்லா பசங்களுமே அப்படிதான். சரி, ஆனா நான் என்னைய பத்தி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் எங்க தங்கச்சியும் அப்படி கிடையாது, நானும் என் தங்கச்சியும் வந்து அடங்கவே மாட்டோம். எங்க அம்மா ஒண்ணு சொன்னா நான் 10 சொல்லுவேன். எங்க அம்மாவுக்கு இப்படிதான் நிப்பேன் நான். அது எனக்கு தப்புன்னா எப்படி சொல்றதுக்கு,
தப்பா தோணல, அது ஒரு உரிமை, அவ்வளவுதான். எனக்கு ஏன் கேரக்டர் அது, எங்க அண்ணன் தம்பி கொஞ்சம் பணிஞ்சு போவாங்க அம்மாக்கு, சரியா. நெக்ஸ்ட் ஏன்னா மெயின் ஒரு விஷயம் சொல்ல, எங்க அம்மாக்கு ஆம்பளை பசங்க எல்லாம் செல்ல பிள்ளை, பொம்பளை பிள்ளை எல்லாம் பிடிக்காது எங்க அம்மாக்கு, அறுப்பா என்ன எப்பமா இருப்பா எங்க அம்மா. நிஜ மக்களை, பொய் சொல்ற மக்களை. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கே கேரக்டர் இவளுக்கு தெரியுமா, அதனால திட்டினாலும் நம்ம பிள்ளை நம்மகிட்ட தானே வரோம். அதாவது நான் வந்து உருவம் தான் பொம்பளை பிள்ளை மாதிரி, சரியா, நானே ஒத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லாம் ஆம்பளை பிள்ளை மாதிரி பண்ணுவேன் பத்துக்கிடுங்க, சரியா. அதனால எங்கள் அம்மா பேசும். நெக்ஸ்ட் வேற என்ன கமாண்டு, என்னோட மெயினாக ஒன்று சொல்கிறேன். குடும்பத்துக்குள்ள எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீ சொல்லி நாகேஷ் தான் சொல்ல, ஏன்னா நாகேஷ் தான் அந்த வீட்டில் 8 வருஷமா இப்படி இருக்கா. ஸோ அவள் உங்களுக்கு சொல்யூஷன் சொன்னாதான் இது கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியாது மக்களை. நான் என்ன தெரியுமா என்ன திட்டு அவனை விஜயங்கெல்லாம் இருக்காவளே, ஃபோன் எடுத்தோன்னு யார்டி இப்படிதான் இருப்பாவ. ஆனால் என்ன தெரியுமா செய்வேன், ஃபோனை வைத்து உங்க மூணுக்கெல்லாம் போய் நான் ஃபோன் அடிப்பேனா அப்படின்ட்டு வச்சுட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி அப்படியே ஒரு ஆளு போனம் தெரிஞ்சிட்டுனா என்ன சொன்னாலும் கண்டு கதை. உண்மையில பெருமையா ஒரு விஷயம் சொல்றேன், நான் நல்லா ஏசுவேன் அவளை. ஆனா ஏன் ஃபோன் அடிக்கணும்னு நினைக்க மாட்டா, ஏன் அவளுக்கு அதை கொடுக்கணும் அப்படி யோசிக்க மாட்டா. எங்க அம்மா கூட ஒரு பொருள் தரக்கு யோசிப்பா மக்களே. நோட்டீஸ் தான் பாயிண்ட், அந்த வீட்டுக்கு வந்தா ஒரு பொருள் எங்க அம்மாவுக்கு தெரியாம எடுக்க முடியாது. சரி, எங்க அம்மைக்கு தெரியாம எடுக்கணும். மருமக்கமார் கூட தருவாளுங்க, எங்க அம்மா தரமுண்டா மக்களே. எனக்கு எங்க அம்மா தான் மாமியார் மக்களே, சரியா. நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தங்க வந்து ஒரு கமெண்ட் கட்டினாங்க, 5000 ரூபாய் வந்து எங்களுக்கு பெருசு இல்ல, உங்களுக்கு வேணா பெருசா இல்லாம. 5000 ரூபாய் வந்து இந்த கமெண்ட்டுக்கு நான் சொல்றேன், 5000 ரூபாய் வந்து உங்களுக்கு வேணா பெருசா இல்லாம இருக்கலாம், பாவப்பட்ட மக்களுக்கு அது ரொம்ப பெருசுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப கூட நீங்க சுயநலமா யோசிக்கிறீங்க. ஏன் தெரியுமா, அந்த 5000 ரூபாய் உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க, அது போதுமா உங்களுக்கு? மத்தபடி கரண்ட் பில்லு, மத்த தண்ணி பில்லுன்னு எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க. வீட்டு வரி, காய்கறி வாங்குறது, பெட்ரோல் டீசல் விலை எல்லாமே கூடி எல்லாம் ஏற்றுவாங்க. இதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்க நியாயப்படி எல்லா விலைவாசிகளையும் குறைச்சா அன்றாட வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்றவங்க கூட டீசெண்டா சாப்பிடுவாங்கல்ல. அவங்க அந்த 1000 ரூபா 5000 ரூபா தந்துட்டு 10,000 ரூபா வாங்கிட்டு புடுங்கிறதுக்கு அவங்க அன்னன்னைக்கு உள்ள எல்லா விலைவாசியும் குறைஞ்சா எல்லா மக்களும் சரிசமமா வாங்கி சாப்பிடும்ல. அதையே நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த 5000 ரூபா தான் பெருசா இருக்கு, எங்களுக்கு அந்த 5000 ரூபா வேண்டாம். தந்தா வாங்குவோம், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க தந்தா நாங்க வாங்குவோம். என்ன காரணம்னா உங்க காசும் கிடையாது, அவன் இந்த நம்ம முக ஸ்டாலின் மாமா காசு கிடையாது, அது நம்ம காசு, மக்கள் காசை வாங்கி மக்களுக்கே தர்றாரு. அதனால அதை வாங்கிக்கலாம், தப்பு வாங்கிட்டு அதுல ஒரு பங்கு தர்றாங்க, சரியா. அதே மாதிரி மெயின் ஒரு விஷயம், நகை விலையை இவ்வளோ கூட்டியிருக்காங்களே, பாவப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? மிடில் மொத்தத்துல நான் சொல்லிட்டேன், ஒண்ணுல பிறந்தா பிச்சைக்காரனா பிறந்துடணும். இது யாராவது யோசிச்சிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிறந்தா பிச்சைக்காரனா பிறந்துடணும், அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அவன் பாட்டு 4 வீட்டுல பிச்சை எடுப்பான், நிம்மதியா தின்னுட்டு அங்கே போய் உறங்கிடுவான். அப்படி இல்ல, பணக்காரனா பிறக்கணும், அவன் நினைச்சதை சாதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். என்ன தப்பு செஞ்சாலும் அவன் பண்ற தப்பு வெளியே வராது, சரியா. அப்படி ஆனா அந்த இடமட்டத்துல ஒண்ணு கிடக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அது உண்மையிலே விளங்கவே விளங்காது. அவன் என்ன நினைப்பானோன்னு வாழணும். இவனுக்கு முன்ன ஒரு நான் கழுத்துல ஒரு நகை போட்டா தானே நம்மளே மதிப்பான். நானும் அப்படிதான் போட்டிருக்கேன், இந்த ஒண்ணு இருந்தாதான் நம்மள மதிப்பாங்கன்னு தான் போட்டிருக்கேன், சரியா. அப்படி நகை போட்டா தானே இவன் நம்மள மதிப்பான்னு அந்த பக்கம் பார்க்கணும். ஒருவேளை கஞ்சி குடிச்சா நம்ம ரொம்ப கீழ்த்தனமாயிட்டோமோன்னு அவன் நினைப்பானேன்னு அப்படி நினைக்கணும். மொத்தத்துல பணக்காரன் நல்லா இருக்கான், ரொம்ப பாவப்பட்டவன் பிச்சைக்காரனாவே இருக்கான். மொத்தத்துல சிம்பிளா சொல்லணும்னா பிச்சைக்காரனா இருக்கான், பணக்காரனாவே இருக்கே, அதான் நடக்குது. மிடில் கிளாஸ் இடையில கிடந்து தவிக்குது. ஒரு நகை விலை என்னது இது, எட்டி பார்க்காத தூரத்துக்கு பெய்யாச்சு. எங்க பிள்ளைகள் காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் 2 பொட்ட பிள்ளை வச்சிருக்கேனே, எப்படி கட்டி கொடுக்க சொல்லுங்க பாப்பா? மனசாட்சி இருக்கா உங்களுக்குலாம்? அதனால நகை விலையே குறைங்க. யாரா இருந்தாலும், நான் வந்து முக ஸ்டாலின் மாமாவை மட்டும் தப்பு பேச வரல, நிஜமா சொல்றேன். நாளைக்கு விஜய் அண்ணா வந்து ஒருவேளை வந்துட்டாங்கன்னா வந்து அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா கண்டிப்பா என்னோட கருத்தை நான் சொல்லதான் செய்வேன். அரசியல் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ஏன் இவ்வளவு நாள் நீங்க அரிசி அந்த அரிசியை தானே தின்னீங்க, உங்களுக்கு இப்பதான் அந்த அரிசி கெட்டு போனதா தெரியுதா அப்படின்னு சொல்றீங்க. கிடையாது, நான் என்ன சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், கொஞ்ச நாளாவே அரிசி நல்லா இல்லைன்னு தான் நான் போட்டிருக்கேன். ஒரேடியே நல்லா நாங்க தின்றுக்கோம், சில நாள் நல்ல அரிசி கிடைக்கும், அப்ப சந்தோஷமா ஹாப்பியா சாப்பிடுவோம் நாங்க. அது மாதிரி ரொம்ப மோசமா இருந்துச்சு அந்த அரிசி, பெரிய பெரிய புழுவா இருந்துச்சு. பள்ளி புழுக்க தும்பிங்களா நீங்க, எலி புழுக்க தும்பிங்களா நீங்க, நாங்க திங்குறோம்ல அந்த அரிசியை 10 வாட்டி கழுவினாலும் அந்த அரிசியை பொங்கி நாங்க தான் திங்குறோம். அப்ப நாங்க விப்ரவத்துல பேசதான் செய்வோம், சரியா. அதனால நீங்க எல்லாத்துக்கும் வரைஞ்சி கட்டிட்டு வராதிங்க. நெக்ஸ்ட் சீரியஸா பேச முடிஞ்சாச்சு. வேற ஏதாவது கமெண்ட் இருக்கா? நெக்ஸ்ட் எல்லாருமே நம்ம வீடியோக்கு அடிக்டான், நம்ம ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றாங்களாம், நம்ம ஃபேமிலியில வந்து சேரணுமா,
யார் யாருக்கு எங்க ஃபேமிலி கூட வந்து சேரணும்னு ஆசை இருக்கும் ஓடி வந்துருங்க. நம்ம கதவு எப்பவுமே திறந்துதான் இருக்கும். ஓகே, யார் வந்தாலும் ஏத்துக்கலாம். எங்க வீட்டுல எல்லாருமே ஃப்ரீயா ஜாலியா பழகுறவங்க தான். நீங்க யாருக்கும் எந்த இதுவும் வேண்டாம். இப்போ என்ன ஒண்ணு மெயினா சொல்றேன், வெளியில போகும்போது நிறைய பேர் என்ன பாக்குறீங்க, அக்கா நீங்க தானே வீடியோ போடுறவங்க அப்படின்னு கேக்குறீங்க. வந்து பேசுங்க. என்னன்னா நேருக்கு பேச மாட்டாங்க, பேசாம பர்சனலா வந்து அக்கா நான் இன்னைக்கு உங்களை பார்த்தேன்னா ஒருவேளை உங்ககிட்ட வந்து பேசினா நீங்க எதுவும் சொல்லுவீங்களோன்னு பேசலாங்க. யாராச்சும் சொல்லுவாங்களா? நான் அவ்வளோ பெரிய ஆளா? நானும் ஒரு சாதாரண ஒரு மனுஷி தான். என்ன நீங்க வந்து மனசுல இவ்வளவு தூக்கி வச்சிருக்கீங்க, அது கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. பட் எங்கன கண்டாலும் எனக்கு ஒருவேளை சந்தேகமா இருந்தா நானே கூப்பிட்டு பேசுவேன். ஏமா வீடியோ பாத்திக்கோ, அதனாலதான் நீ என்ன பாத்துட்டே இருக்கியா, சிரிச்சுட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி நானே கூப்பிட்டு பேசுவேன். எங்க வீட்டுல யாரும் அப்படி பேச மாட்டாங்க, நான் பேசுவேன். நீ மட்டும் பேசுவேன், ஏன்னா அவங்க தவிச்சிட்டு இருப்பாங்க. அதனால நானே கூப்பிட்டு பேசுவேன். அது நீங்க எதுவுமே நினைக்காதீங்க, எப்பனாலும் என்ன கூப்பிட்டு பேசுங்க, நான் பேசுவேன். சரியா? நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் வந்த இடத்த என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஓகே, இதே மாதிரி என்னைக்கும் ஒற்றுமையா இருப்போம் நாங்க. ஓகே, ஹாப்பியா? இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதே கமெண்ட் பாக்ஸ்ல என்னென்ன விஷயம் போடுங்க. ஒரு நாள் நம்ம எல்லாத்தோட விஷயத்தையும் இதே மாதிரி தீர்த்துருவோம். ஓகே, டாடா பை.